அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 29, கல்லாமை. குறள் எண் 290. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள் இதுதான். எப்போவுமே தெய்வப்புலவர் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வருவார். அந்த அதிகாரத்தினுடைய முதல் குறளிலிருந்து 9 குறள் வரையும் சொல்லிக்கொண்டே வருவார். அந்த 10வது குறளில் அவர் தன்னுடைய தீர்ப்பையே அளித்து விடுவார். அது மாதிரி அதாவது இந்த குறளையும் அதே மாதிரியே பயன்படுத்தி இருக்கிறார். 7 சீல் வருங்க. எல்லா குறளும் 1330 குறள்களிலையும் 7 சீர் வரும். அதில் மறுக்க முடியாத உண்மை. அது அவர் அந்த 1333 133 கூட்டினாலே 7 தான் வரும். அவருக்கு 7 பிடித்த நம்பர் என்று நினைக்கிறேன். அவர் கல்வார்க்கு தள்ளும் உயர்நிலை, கல்லார்க்கு தள்ளாது புத்தேர் உலகு. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் களவினை பயில்வார்க்கு தம்மின் வேறல்லாத உடம்பும் தவறும், அது செய்யாதவர்க்கு நெடுஞ்சேனது ஆகிய புத்தேர் உலகும் தவறாது என்கிறார். அதாவது பிறரை வஞ்சித்து அல்லது பிறர் பொருளை திருடி வாழ்பவர்கள் எப்போதும் முன்னேற முடியாது. அவர்களை உயிரோடு இருக்கும்போதே உலகம் மனிதனிலிருந்து தள்ளி வைக்கும். அதுதான் தள்ளின்னு சொல்கிறார் அவர். மனிதரில் இருந்து உயிர்நிலையில் இருக்கும்போதே மனிதர்களில் இருந்து தள்ளி வைக்கும் உலகம். அதே சமயம் அந்த அதாவது பிறரை வஞ்சிக்காமல், பிறர் பொருளை திருடாமல், அதாவது வாய்மையோடு வாழும் நல்ல உள்ளங்களை அதாவது நல்ல உள்ளங்களை உயிரோடு நல்லவர்களை தெய்வ நிலையில் வைத்து எண்ணும். அவங்கள தெய்வ நிலையில் வைத்து எண்ணும். அதான் புத்தேர் உலகுன்னு சொல்கிறாரு. அது தெய்வ நிலையில் வைத்து எண்ணும் சொல்கிறாரு. அதாவது அவர்கள் இறந்த பின்னரும் கூட சான்றோர் அவர் புகழை நிலைத்து போற்றுவர் என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதாவது ஒரு மனிதன் திருடி சம்பாதிச்சானா அவன் உயிரோடு இருக்கும்போதே அவனை தள்ளிவிடுவார்கள் உலக மக்கள். அதே சமயம் நல்லவனாக இருந்தால் அவனை உலகம் போற்றும். வாய்மை உள்ளவனாக இருந்தால் அவனை உலகம் போற்றும். நமக்கு பின்னாடி கடைசி அவன் இறந்தால் கூட அவனை அவன் இறந்த போதிலும் அவன் புகழ் கடைசி வரையும் இந்த உலகம் உள்ளவரையும் நிலைத்து அவனை வணங்கும், அவனை நினைக்கும், எண்ணும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இன்னைக்கு மகாத்மா காந்தியை அகிம்சை வழியிலே போராடி இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்ற ஒரு எண்ணத்தில் அவரை இருக்கும்போதும் நாம் அவரை போற்றி வாழ்ந்தோம். அவர் மறைந்த போதும் அவரை இன்று வரை நினைத்து வாழ்கிறோம் அல்லவா? அதுதான் தெய்வப்புலவருடைய கருத்து. தெய்வப்புலவருடைய கருத்து எவ்வளோ அற்புதமாக இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை நமது மகாத்மா காந்தி நிரூபித்து விட்டார். அதுதாங்க மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள். உங்கள் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும். நிச்சயம் நீங்கள் வாழ்வில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்காகத்தான் திருக்குறளை பரப்புரை செய்கிறேன். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளோடு சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை. நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.